ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மழை பெய்து கொண்டிருக்கிறது. தயவு செஞ்சு பாதுகாப்பாக இருங்க. ஏன்னா புயல் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்குது. ஸோ பாதுகாப்பாக இருங்க, சரிங்களா? பாதுகாப்பாக இருங்க, வீட்லேயே இருங்க. நம்மளோட வீடியோவை பாருங்கள் அடிக்கடி. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் என்னங்க இப்படி தீபாவளிக்கு ட்ரீட் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்பெஷல் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ்னே வருது பாருங்கள். ஒரு ஆஃபீஸில் வந்துட்டு தீபாவளிக்கு எல்லாருக்கும் போனஸ் இருக்குது அப்படின்னு ஒன்று எல்லோரும் வா இந்த வாரம் போகுதுடா அப்பாயின்மெண்ட் கச்சிச்சிரா டேய் நான் இப்போ பாரா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்கும்போது எங்குங்க அந்த போனஸ் அப்படின்னா போனஸ் அவ்வளோதான், வாயில் போனஸ் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், போங்க போய் வேலையை பாருங்கள் அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இந்த வாரம் கனி எவிக்டட் இல்லை, கேன்சல் ஆயிடுச்சுன்றாங்க. ஏங்க ஏன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் இன்னொரு குடும்பம் சொல்லட்டுங்களேன், எவிக்ஷனே இந்த வாரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றாங்க. ஏங்க ஏன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இத்தனை பேர் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் உள்ளே இருக்காங்க. இப்போது ஒரு 11 பேர், ஆர்டர் ஒரு 4 பேர், 14-15 பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் அப்போ எப்போ அனுப்புறது, என்ன பிளானில் இருக்காங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. அதேமாதிரி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். என்னென்னா கனியை வந்து போன வாட்டியே வந்துட்டு அதாவது லாஸ்ட்டில் வந்தாங்க ஓட்டிங்ஸில் எவிக்டன்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்துச்சு. பட் கடைசியில் காப்பாற்றிட்டாங்க. அப்போது இந்த வாரம் வந்தால் கூட கண்டிப்பாக இந்த வாரம் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அவங்கள தவிர்த்து வேறு யாராவது அனுப்பியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி எஃப்ஜே வந்திருந்தால் எஃப்ஜே அனுப்பிட்டு கனியை உள்ளே வச்சுருப்பாங்கலாம் சொல்லியிருந்தேன்ல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போயும் நடக்குது. கனி எவிக்டன்னு ஒரு நியூஸ் வருது. பட் இப்போ வந்து என்னென்னா கேன்சல். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் எவிக்ஷனே இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க ஏன் சரி கனியை விட்டுட்டு வேணாம். இன்னொரு விஷயம் நான் உங்களுக்குள்ள சொல்லியிருப்பேன். என்னென்னா கனி இருக்கிற வரைக்கும் தான் விஜய் பார்வதியா டைரெக்டாக எதிர்க்கிற ஒரு விஷயங்கள் கண்டென்ட்டில் வந்துட்டுருக்கோம். இப்போ விஜய் பார்வதியா டைரெக்டாக எதிர்க்கிறதுக்கு யார் இருக்கா நல்லா யோசிச்சு பாருங்கள். டைரெக்ட் எதிர்ப்பு யாருமே இல்லை கனியை தவிர்த்து. இன்டைரக்டாக வந்துட்டு அரோரா வந்து பேசக்கூடிய விஷயங்கள் வரும். காமருதி இன்டைரக்டாக பேசுவார், அவ்வளோதான். மற்றபடி டைரெக்டாக எதிர்க்கிறது இவங்க. விக்கல் சிக்ரம் வந்துட்டு அந்த உறவுகள் அந்த வீடியோ வந்ததுலேருந்து கொஞ்சம் சேஃப் ஆகிட்டார். சரி இந்த பொண்ணுக்கிட்ட வேணாம், நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஜகவாயிட்டார். ஸோ அப்படின்னு இருக்கும்போது எனக்கு டவுட் வந்துச்சு, நான் அதையும் சொல்லியிருப்பேன். பட் இப்போ வந்துட்டு அதே மாதிரி இது பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ஃபயரிங்காவது இருக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கும். பிக் பாஸ் ஒரு மாஸ்டர் மைண்டாக வந்து ஒரு திங்க் பண்ணி வியானாவையும் எஃப்ஜேவையும் அந்த ஜெயிலுக்கு வரப்போகிறாங்க, அவங்களுக்கு இதை ஊசி மணி பாஸ் பண்ணி கோக்காத விஷயங்களை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடும்போது அதை வந்து இவங்க இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் வந்துட்டு ஒரு வேலையை பண்ணியிருப்பாங்க கனி. அதை வந்து பெருமையாக வர சொல்லி அப்பப்போ ஜெயிலில் வந்துட்டு பதிவு பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் வந்துட்டு பயங்கரமான ஒரு விஷயம் இருக்கும், பயங்கரமாக வச்சு செய்வார் விஜய் சேதுபதி அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதையும் செய்யலன்னு வச்சுக்கலாம் வேஸ்ட்டு. ஏன்னா இவங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணவங்களே வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இவங்க பாரு போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? அப்போ வந்து நாங்கள் பிடிச்ச மாதிரி கனிக்கு வந்து சிங்சாக் பண்ணால் அவங்க வந்து கனியை வந்து சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேஃப் கேம் விளாண்டா ஓகேவா உங்களுக்கு? ஸோ இது வந்து தவறு. இதை தான் வந்து ஆரி வந்து சீசன் 4 ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பார். நீங்கள் பண்ணுற அட்டுழியங்களெல்லாம் நெத்திக்கு நேராக நெத்தியடி அடித்த மாதிரி, நெத்தியில் பொட்டில் அடித்த மாதிரி நான் வந்து உடைப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுதான் அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பயங்கரமாக இருக்கும் ஆரி அவர்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. இதை வந்துட்டு ஆரி அவர்கள் அங்கே கேட்டார், சரி இங்கே வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கேட்டார்னா சூப்பராக இருக்கும், பார்க்கலாம். பட் எது எப்படியோ கனி அவர்கள் இந்த பிக் பாஸ் விட்டு போகலன்றதான் இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். கனி வரும்போது மட்டும் பார்த்திங்கன்னா அப்டேட் வருது, ஆனால் மாயமாயிடுது. அது என்னவாக இருக்குன்னு தெரியல. ஸோ நான் இப்போ என்ன நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக டாப் 5ல் கனி அவர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா கனியை கம்பேர் பண்ணும்போது கனியை விட மொக்கையாக வந்துட்டு இந்த ரம்யா இருக்காங்க, அரோரா இருக்காங்க, சுபிக்ஷா இருக்காங்க, எஃப்ஜே இருக்காப்புல. இவங்களெல்லாம் அனுப்பாமல் இவங்கள என்ன அப்போ இவங்களோட மைண்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு சில குரூப்பை வந்து ஃபஸ்ட்டு அனுப்பணும் முடிவு பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஒரு சேனலில் பார்க்குறேன் கமருதீன் எவிக்ட்னு போட்டு விட்டாங்க. இன்னொரு சேனலில் பார்க்குறேன் கனி எவிக்ட் ஆகிட்டாங்க, கதறி எழுத சபரி, அப்புறமா எஃப்ஜே, அப்புறம் யாரோ அழுத மாதிரி போட்டாங்க. அப்டேட்டே வந்துருச்சு கனி எவிக்டடே ஆகலன்ட்டு. எப்போ அவங்க கதறி எழுதாங்கன்றது. ஸோ நிறைய விஷயங்கள் நடக்குது. நிறைய இடங்கள் பார்த்தோன்னே சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம எவிக்டன்ட்டு ஒரு அப்டேட் வந்துச்சுன்னு கொடுத்தோம். அப்படின்னும் போது நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டோம், ஏங்க அங்கே கதறி எழுதாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் போட்டாங்க, அதை பார்க்கலையா அப்படின்ட்டு. சரி இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன் இது வந்து கனின்னு வரும்போது மட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறி மாறி வருது? சப்போஸ் கனி இல்லைனா கூட மற்றவங்களை எவிட் பண்ணியிருக்கலாம், அதையும் பண்ணாமல் வச்சுருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுது? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.